இப்ப குருவும், சுக்கிரனும் சேர்க்கை. அத பத்தி நம்ம பேசிருவோம். குறிப்பா கடகராசி. இந்த காணொளிய முதலா பார்க்கிறவங்க சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அமைத்து ஆல் என்ற பட்டன் நீங்க அமைத்திக்கங்க. கடகராசி பொறுத்தவரைக்குமே அஷ்டம சனியில முடிஞ்சிருச்சு. நமக்கு நல்லா இருக்குது. ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்ற அளவுக்கு நம்ம எப்படியோ ரொம்ப அப்படியே சந்தோஷமா இருக்கிற மாரி நம்ம இருக்கோம். ஆனா கூட்டி கழிச்சு பார்த்தா, நாம்பளும் ஒரு சோதனையில தான் சிக்கியிருக்கோம். காரணம் என்ன அப்படின்னா 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்துல குரு மாட்டிக்கிட்டார். எங்க புதனோட வீட்ல பகையோட இருக்கிறார். அப்ப எடுத்ததெல்லாம் நமக்கு செலவா தான் இருக்குது. ரொம்ப நாளா பாதுகாப்பு வச்சே பார்த்துட்டீங்க அப்படின்னு ஒரு தங்க மரம் அதில கொண்டு போய் விக்கோணும், இல்லன்னா வைக்கோணும், இல்ல ரூ. 10 கடன் வாங்கணும், இருக்கிற பொருள் பூரா விரயம் பண்ணணும். இதுதான் இந்த கடகராசி நேயர்களுக்கு நடந்துட்டு இருக்கு. ஆனா, சில பேர் பார்த்துட்டீங்க அப்படின்னு ஏதோ ஒரு செலவு வருது, சுப செலவு பண்றாங்க. வீடு வாசல் கட்டுறாங்க, இடம் வாங்குறாங்க, இல்ல ஒரு காரியம் பண்றாங்க. நாம பார்த்துட்டீங்க அப்படின்னா இருக்கிறது ஏதோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது பண்ணும்பொழுது கிட்டத்தட்ட இப்ப பார்த்துட்டு பிள்ளைகளோட எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ரிசல்ட் வரப்போகுது. கல்லூரியில சேர்த்துறதுக்கோ, காலேஜ்ல சேர்த்துறதுக்கோ, இல்ல மேற்படிப்பு படிக்கிறதுக்கோ எல்லாமே ஒரு தடுமாற்றமா இருக்குது இந்த கடகராசி நேயர்களுக்கு. அப்ப மறுபடியும் யார்கிட்ட கேட்கலாமா? உதவி கேட்கலாமா? அப்படின்னு சொல்லும்பொழுது, நம்பளோட இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. அதாவது பார்த்துட்டீங்கன்னா, ஏற்கனவே அஷ்டம சனியில ரொம்ப பேருக்கு நம்ம சில பேர் நம்மள ஏமாத்துனாங்க, பல பேர் நாம ஏமாந்துட்டோம். சரிங்களா? நாமளும் ஏமாந்தும் போயிட்டோம். இதெல்லாம் நடந்தது. இப்ப பார்த்துட்டீங்கன்னா, யாருமே நம்பிக்கை பேர்ல ஒரு ரூ. 10 குடுக்குற அளவுக்கு, செய்ற அளவுக்கு வாய்ப்பு இல்ல. சரிங்களா? ஆனா, இந்த அ சுக்கிரன் அதாவது குருவோட சுக்கிரன் சேர்க்கை அடைகிறார். அவரு கூட சேர்ந்து ஒரு 15 நாள் சஞ்சாரம் பண்றாரு. குறிப்பாக பார்த்துட்டீங்க அப்படின்னா, இந்த நமக்கு ஜூன் மாசம் 1ஆம் தேதி வரைக்கும். அந்த 12 கூடிய விரயஸ்தானாதிபதி புதனோட வீட்ல சுக்கிரனும், குருவும் இருக்கிறதுனால பார்த்துட்டீங்க அப்படின்னா, நமக்கு நாம சொன்ன அந்த ஒரு பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் விடுபடுறதுக்கு உண்டான ஒரு விடுதலை அடையறதுக்கு உண்டான ஒரு ஓய்வெடுக்கிறதுக்கு உண்டான ஒரு காலமும் உண்டு. 10 விஷயங்கள் யோசனை பண்ணிட்டு இருக்கிறப்ப 3 விஷயம் 4 விஷயமாவது நடக்கும். 10 விஷயம் இதுக்கு முன்னாடி தோல்வி அடைஞ்சது. இப்ப 2, 3 நடக்கிறதுக்கான ஒரு வழிமுறை காட்டுது. ஒரு தன்னம்பிக்கை, ஒரு தைரியம். சரியா? நம்பளாலயும் ஜெயிக்க முடியும். குடும்பத்த காப்பாத்த முடியும். பிள்ளைகள எதிர்காலத்த தீர்மானம் பண்ண முடியும் அப்படிங்கிற அளவுக்கு தைரியம் வந்துருச்சு. துணிச்சல். சரியா? என்னதான் ஆகட்டும் பார்க்கலாம். எல்லாமே கடந்து போயாச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி கடன் பிரச்சனை, சிக்கல் எல்லாமே ஒண்ணுமே இல்ல. எதுக்கு பயப்படணும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம தைரியம் அது அப்பயே நம்ம நல்லா ஒரு தைரியத்த வரவழைச்சு நம்ம தைரியமா இருந்தவங்க நாங்க. இப்ப ஓரளவுக்கு அந்த அந்த சனீஸ்வர பகவான் நம்ம நல்லதா பண்றார். அப்ப நாம என்ன பண்ணணும் அப்படின்னா 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவும், சுக்கிரனும் இதோட வலிமையை பயன்படுத்தி நாம எதிர்காலத்தை இப்ப கொஞ்சம் கரெக்ட்டா திட்டம் தீட்டிக்கணும். குடும்பத்த நம்ம கண்ட்ரோல்ல பிள்ளைகளோட நம்மளோட சொல்லுல இதெல்லாம் இருக்கிற மாரி நீங்க பார்த்துங்க. அவங்களோட தேவைகள் முடிஞ்ச வரைக்கும் பூர்த்தி பண்ணுங்க. இல்ல அப்படின்னா டைம் மட்டும் வாங்கிருங்க. அப்ப இதே நமக்கு ஒரு பாதி நிம்மதி. நீங்க குறிப்பாக வெளிநாட்டுல இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட அதிகாரத்தையும், உங்களோட செல்வாக்கையும், உங்களோட பார்த்தீங்கன்னா கோபத்தையும் வீட்ல காட்ட வேண்டாம். சரியா? ஒரு இடத்துல தவறு நடக்கிறது நாம ஒரு காரணமா இருக்கக்கூடாது. நம்மளோட கோபம், நம்மளோட வேகம், செயல்பாடுகள் எல்லாமே ஆக்ரோஷத்தையும், ஆத்திரத்தையும் தந்துரும். அதே கடகராசி நேயர்கள் நீங்களா இருந்தீங்க அப்படின்னா, உங்களோட கணவரோ, மனைவியரோ வெளிநாட்டுல இருந்தாங்கன்னா, அவங்கள ஒரு அனுசரிச்சு போற மாரி பார்த்துக்கங்க. தைரியத்த குடுங்க. தட்டி குடுங்க. பண்ணுங்க, செய்யுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கண்டிப்பா எல்லாம் வந்துட்டாங்க. நீங்க அந்த இடத்துல சாதிக்கலாம். ஏதோ செய்யலாம் அப்படின்ற அளவுக்கு அவரு ஒரு துணிச்சல் இருக்கிற மாரி, ஒரு தைரியத்த இருக்கிற மாரி பார்த்துட்டீங்க அப்படின்னா, உங்களோட வார்த்தை அவருக்கு ஒரு பலத்த குடுக்கணும். பலவீனத்த குடுக்கக்கூடாது. சரிங்களா? ஒருத்தன ஆட்டி வச்சு அடிமையாய் ஒரு அடிமையோட மனைவியா இருந்து அடிமையோட கணவனா நீங்க இருக்க வேண்டாம். ஒருத்தன உருவாக்கி அரசனாக்கி அதே மாரி பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு மன்னராக்கி மன்னால மன்னரோட மனைவியாகவும், அரசியாகவும் இருக்கிற மாரி நீங்க பார்த்துக்க. இதுதான் உங்களோட செயல்பாடுகள் கடகராசி நேயர்களுக்கு. இத நீங்க பண்ணுங்க. அரசாங்கத்துல இருக்கிறவங்க, அரசியல் இருக்கிறவங்க, விரை செலவுகள் அந்த விரை செலவுல ஏதோ ஒரு நல்ல ஒரு முதலீடுல போடுங்க. மண்ணு மேல போடுங்க, பொண்ணு மேல போடாதீங்க. சரியா? அதாவது அசையா சொத்து மேல போடுங்க. அசையும் சொத்து மேல போட வேண்டாம். வண்டி, வாகனம், காரு, பங்களா. இது கொஞ்சம் நமக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு இடம் வாங்குறது, ஒரு பூமி வாங்குறது. இதுல கொஞ்சம் நீங்க கவனம் செலுத்தினா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். திருமணம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. முதலே சொல்லியாச்சு. அதாவது விரை செலவ சுப செலவா பண்ணலாம். ஏதோ ஒரு வகையில ரூ. 10 செலவு இருக்குது. அந்த ரூ. 10 ஒரு ஒரு பொருள் வாங்கணும். ஒரு சாப்பிட்டுறலாம். இல்ல அப்படின்னு கல்யாணம் பண்ணலாம். 4 பேருக்கு சாப்பாடு போட்டு அன்னதானம் போட்டு கல்யாணம் பண்ணும்பொழுது, அதே நமக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு ஒரு வரப்பிரசாதம். அதே நமக்கு நல்லா இருக்கும். நாம ஏதோ ஒரு விருப்பத்த தெரிவிக்கிறோம். இல்ல அப்படின்னா தாய்மாமன் பொண்ணு, அத்தை பொண்ணு, இல்ல அப்படின்னா கூட படிக்கிறவங்க, கூட பழகுனவங்க. இது எல்லாமே இப்ப ஓரளவுக்கு நம்மகிட்ட தேடி வருவாங்க. நம்ம சொல்றத கேட்கிற அளவுக்கு இருக்கும். நம்ம மேல ஒரு நம்பிக்கை வந்துரும். நம்மள பார்த்தா அவங்களுக்கு பிடிக்கும். அப்ப அந்த ஒரு வசித்தன்மை இருக்கு. 2வது கல்யாணம், 3வது கல்யாணம், 4வது கல்யாணம் பண்றவங்கலாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஒரு நம்பிக்கையோட அத கேட்டா குடுப்பாங்களா? இவங்கள ஒத்துக்குவாங்களா? இவங்கள வேண்டான்னு சொல்லிட்டு என்ன பண்றது? இல்ல பிரிஞ்சு போனவங்க.
சரிங்களா? குடும்பத்தில விரிசல் ஆணும், பெண்ணும் ஒரு பிரிவு. இல்ல வந்து விருப்பப்பட்டத வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா, அது ஒண்ணு சேரத்துக்குண்டான ஒரு வாய்ப்புகள் நமக்கு இருக்கு. அடுத்ததாக பார்த்துட்டீங்க அப்படின்னா, குழந்தை பாக்கியங்கள் ஏதாவது நமக்கு ஒரு நல்ல காரியங்கள் இருக்குதா? அதாவது வந்து பிறக்குமா? அப்படி உருவாகுமா? அப்படின்னு பார்த்தா, அதுவும் பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஒரு செலவு பண்ணணும். இப்ப தானா வந்ததெல்லாம் வந்து ஒரு செலவு பண்ற அளவுக்கு தூரமா ஒரு கோவிலுக்கு போணும், இல்ல அப்படின்னா ஒரு பரிகாரம் பண்ணணும், இல்ல அப்படின்னா வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து அதுக்குண்டான ஒரு செலவினங்கள், ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா, அதையும் நிச்சயமா நமக்கு நடக்கும். சரிங்களா? மனசு வந்து அலைப்பாயும். ஏதாவது பண்ணணும், செய்யணும், சாதிக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு தூங்காம, சாப்பிடாம யோசனையிலேயே இருப்பீங்க நீங்க. அந்த சிந்தனை, அந்த செயல்ல வரும். வீதி வரைக்கும் வர அதிர்ஷ்டம் வீட்டுக்குள்ள வரும். செல்போன்ல ஒரு தகவல் வந்தது. இப்ப நேரடியா பணம் வரும். இது எல்லாமே காத்துட்டு இருக்கு. சரிங்களா? பலகீனத்த விட்டுருங்க. வேகத்த அதிகப்படுத்துங்க. யோசனைகள் அதிகப்படுத்துங்க. சிந்தனைகள் ஜாஸ்திப்படுத்துங்க. தவறான சிந்தனைகள் இருக்கக்கூடாது. தவறான வழிமுறைகள் இருக்கக்கூடாது. நேர்மை, நியாயம், சரியான முறையில சிந்தனை இருந்தா, உங்களோட வாழ்க்கை கண்டிப்பாக நன்றாக இருக்கும். உடம்பும் சரி, அதே மாரி மனசும் சரி, ஒன்றாக இருக்கிற மாரி பார்த்துக்கங்க. சரிங்களா? ஏனோ தானோன்னு இருக்க வேண்டாம். நிச்சயமா 70 வயசுல, 80 வயசுல இருக்கிறீங்க அப்படின்னா, அடுத்தவங்களுக்கு அறிவு சொல்லுங்க, புத்தி சொல்லுங்க. நம்மளோட இது நம்ம வந்து உங்களோட நீங்க பட்ட அனுபவத்த வந்து பார்த்துட்டு உங்க பையனோடையும், பேரனோடையும், பேத்தியோடையும் இதில பகிர்ந்துக்கங்க. அப்ப வந்து வந்து தனக்கு நடக்கும் வரை எல்லாமே வேடிக்கை தான்னு சொல்லுவாங்க. அப்ப நமக்கு நடந்தத அவங்க புரிஞ்சுட்டாங்கன்னா, இன்னொரு தவறும் பண்ண மாட்டாங்க. இத நீங்க சரியான முறையில பயன்படுத்திங்க. கடகராசி பற்றிய பொதுவான தகவல்கள். ஜனன ஜாதகத்த நீங்க ஒரு முறை துல்லியமா பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கங்க. யாருகிட்ட பார்த்தாலும் சரி, எங்கிட்ட பார்த்தாலும் சரி நம்பர் கீழ இருக்குதுங்க. ஏதோ தொலைபேசிலயோ, WhatsAppலயோ தெரிஞ்சுட்டு பேசுங்க. துல்லியமா பார்த்து தெரிஞ்சுக்கணும். எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த கிரகங்கள் எப்படி இருக்குது, எந்த திசை நடக்குது, எந்த புத்தி நடக்குது அப்படின்ட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, எந்த நாளும் கண்டிப்பா இனிமையான நாளா உங்களுக்கு அமையும். இது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து ஒரு ஜென்ரலான அதாவது வந்து ராசி பலன் தானுங்க. உங்க ஜனன ஜாதகத்துல மட்டும் தான் அதுக்குண்டான தீர்வுகள் கிடைக்குது. இந்த காணொளிய முதலா பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க. பெல் பட்டன் அமுத்துங்க. ஆல் என்ற பட்டன் அமுத்திக்கங்க. சரிங்களா? நான் போடக்கூடிய வீடியோ ஏதோ ஒரு வழித்துல உங்களுக்கு வந்து நன்மை கொடுக்கும். ஸ்ரீ கொடுங்கலூர் பகவதியம்மன் ஜோதிட நிலையம், வாளையார், பாலக்காடு மாவட்டம். நன்றி, வணக்கம்.